நான் டாக்டர் சங்கரேஸ்வரி, ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆப்ஸ்டெடிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, நந்தா மெடிக்கல் காலேஜ், ஈரோடு. இந்த கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுதல், இதை எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றிய அறிவுறுத்தல் இன்றைய காலகட்டத்தில் அவசியப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 விஷயங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று வெயிலின் தாக்கத்தினால் நம்மளுக்கு அதிகமாக வேர்த்து தண்ணீர் வெளியே வருவதனால் நம்மளுக்கு தண்ணி சத்து குறைவாகிவிடும் உடம்பில். அதனால் நம்மளுடைய உடம்புக்கும் குழந்தைக்கும் பாதிப்பு வர வாய்ப்பு உள்ளது. அதனால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். நாங்க சொல்லுவோம் 4-5 லிட்டர்ஸ் தண்ணி, அது ஒரே நேரத்துல அப்படியே குடிக்க முடியாது. நீங்க அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை குடிச்சு முடிச்சிடணும். அப்போ நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அப்புறம் பழங்கள், ஜூஸ் வகைகள் இந்ததும் நடுவுல சேர்த்துக்கணும் நம்ம எனர்ஜிக்காக. சாப்பாடு இந்த வெயில் காலத்துல அதிகமா சாப்பிட முடியாது. அதனால குறைவான சாப்பாடே அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஹாட்டா ரொம்ப காரமான ஸ்பைசி ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இது உணவு வகைகள்ல நம்ம சொல்றோம். அடுத்ததாக நம்ம இந்த வியர்வை ரொம்ப வேர்க்குது, இந்த இதுல இருந்து எப்படி நம்ம தவிர்க்கணும்னா, வியர்வையை நிறுத்த முடியாது, இது கம்மி பண்ணிக்கலாம், குறைவாக நம்ம இதுக்கு எக்ஸ்போஷர் ஆயிக்கலாம். அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல லைட் வெயிட் காட்டன் துணிமணிகளை, பருத்தியில் நெய்யப்பட்ட துணிமணிகளை வியர்ந்துகிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வேர்வை கம்மியா இருக்கும், அதிகமா புழுக்கம் இருக்காது. அப்புறம் காற்றோட்டமான இடத்தில் நம்ம இருந்துக்கணும். ஏசி வச்சிருக்கிறவங்க, ஏர் கூலர் வச்சிருக்கிறவங்களுக்கு கஷ்டம் தெரியாது. அது இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த தாக்கத்தை குறைப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, தரையில துணியை நனைச்சு போட்டுக்கிறது, போர்வையை நனைச்சு, அல்லது சாக்கு பை இருக்கு இல்லைங்களா, சணல் சாக்கு, அது நனைச்சிட்டு கீழே எல்லாம் விரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் அந்த சூடு தனியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஜன்னல் இருந்ததுன்னா அதுல ஈர துணியை நம்ம கர்டனா போட்டோம் அப்படின்னு சொன்னா காற்றுல அந்த ஈரப்பதம் கொஞ்சம் வரும், நம்மளுக்கு அந்த வெயிலின் தாக்கம் தெரியாது, குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல எப்படி நம்ம இடத்த குளிர்ச்சியா வச்சுக்கணும் அப்படிங்கிறது. காற்றோட்டமான இடத்துலயே இருப்போம். ஃபேன் இருந்தா ஃபேனுக்கு அடியில இருந்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியா அதுக்கப்புறம் மூமெண்ட், நம்ம வெளியே போற வேலைகளை அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும். ரொம்ப வெயில்ல 2 வீலர்ல போறது, 4 வீலர்ல போறது, வெளியே போகவே வேண்டாம். வேலைகளை கர்ப்பிணி பெண்கள் வெளியே போற வேலையை தவிர்க்கணும். இப்போ அதுல டிராவல் பண்ணிட்டு வர்றப்போ இந்த வெயிலின் தாக்கம் ஜாஸ்தியா தான் இருக்கும். எந்த ஃபங்க்ஷனுக்கு போறது, கடைக்கு போறது, சும்மா வெளியே போறது, இந்த இதை அவாய்ட் பண்ணணும். இந்த 3 விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்ம வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இதன் மூலமா அறிவுறுத்தப்படுகிறது.